எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது மாமா வேலைக்கு அனுப்புற வரைக்கும் நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை ஒரு சின்ன விலாகாக கொடுத்துருக்கிறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் சாதத்தை வேக வச்சுருக்கேங்க. இந்த சாதம் வந்துட்டு இருக்க டைமில் இப்போ சாம்பார் தேவையான பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஊற வச்சுருக்குறேங்க. சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பையும் ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு அடுத்தாப்புல சாம்பார் தேவையான புளியும் ஊற வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு சோள மாவு தோசை சுடுறதுக்காக கையோட சோளமும் அரிசியும் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இப்போ தோசைக்கு உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை வர கட் பண்ணி எடுக்கணும். சாம்பாருக்கு காய் எடுத்ததுக்கப்புறம் சைடிஷ்கான பீட்ரூட்டும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ சோள மாவு தோசைக்காக நம்ம எடுத்துருந்து அரிசியும் உளுந்தையும் தண்ணி ஊற்றி நனைய வச்சுக்கலாங்க. நம்ம சமையல்லாம் முடிக்கிற நேரத்தில் அரிசியும் உளுந்தும் நனைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்காக நம்ம ஊற வச்சிருந்த துவரம் பருப்பை குக்கரில் மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த தண்ணியில் ஒரு பல்லாரியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடயே 3 வெள்ளைப்பூடு, அதே மாதிரி ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு துவரம் பருப்பு கூட காயெல்லாம் நறுக்கி போட்டேன். அது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பருப்பு நல்லா வந்து வரதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் விளக்குனா சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாங்க. பருப்பு நல்லா வந்துடும். இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ அடுத்ததில் நம்ம சாம்பாருக்கான ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கலாங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் ஒரு 9 வரமிளகாய் சேர்த்து நல்லா சோக்க வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சிவந்து வந்ததுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பாடு பொங்குற அரிசி 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க. சாம்பார் கணக்கு மசாலா வறுத்துட்டு டைம்லேயே நம்ம வேக வச்ச பருப்பில் விசில் வந்துட்டுங்க. இப்போ அவ்வளோதாங்க, சாம்பாருக்கு தேவையானது எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி சேர்க்காம பவுடரை திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச எடுத்த பருப்பு கூடயே கட் பண்ணி எடுத்த காய்கறியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு, சவுச்சவு, பச்சை மிளகாங்க, தேவையான காய்கறி இதை மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு, சவுச்சவு, பச்சை மிளகாய் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஜென்டிலாக கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு காய்கறியை வேக வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான புளிக்கரசலை கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த புளிக்கரசல் கூடயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்த மசாலாவை திரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். திரிச்செடுத்த மசாலாவை புளிக்கரசலில் சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூளையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறச்சாப்பில் மல்லித்தூளும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் புளிக்கரசலில் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த துவரம் பருப்பு காய்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசிலே காய்கறி அந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம புளிக்கரசலுங்கிற மசாலாலாம் கலந்து வச்சுருந்தோம்னா இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததில் சாம்பார் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் பக்கத்தில். அடுத்ததாக பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் நறுக்கி ரெடியாக எடுத்துட்டேங்க. அது கூடயே வெங்காயம், கடலைப்பருப்பு, பூடு, கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு போட்டுக்கலாங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துருந்த ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து எல்லாம் சிவக்க வறுத்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தாளித்து வச்சுட்டாங்க. இப்போ வச்சுட்டு இருக்க சாம்பார்னு சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சுங்க. பீட்ரூட் பொரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக பேன் வச்சு மறுபடியும் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரி விட்டுக்கலாம். இப்போ நீளமாக கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்த வெங்காயமும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ அது கூட பொடியாக கட் பண்ணிட்டு பீட்ரூட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆயிலில் கொஞ்சம் நேரம் பீட்ரூட்டை நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் தேவையான உப்புங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வர்றதுக்காக மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பொரியல் வந்துட்டு இருக்குங்க. இந்த டைமில் இன்னொரு அடுப்பில் பால் சூடாகிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் குடிக்கிறதுக்கு வெந்நீர் வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே கரெக்டான டைமில் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துற தண்ணி நல்லா வற்றி பீட்ரூட் பொரியல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணணும். சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிள்ளைகளுக்கு லஞ்ச் கிளறி கொடுக்கணுங்க. டைம் ஆயிடுச்சு. இப்போ லஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக தோசை சுட்டேங்க. தோசை கூட இட்லி பொடியும் காலையில் வச்ச சாம்பாரும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடயே மாதுளம்பழம் மில்க் ஷேக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இப்போது பிள்ளைகளுக்கு லஞ்சும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, அவங்களும் வேலை கிளம்பிட்டாங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு நான் ஊற வச்சுருந்து சோளத்தை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைட்டு டின்னருக்குனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க. அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்குதேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்து சோளமும் அரைச்சியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சோள மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அரைச்சி எடுத்த மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினா தான் அடுத்தால இதே மிக்ஸி ஜாரில் நம்ம உளுந்து சேர்த்து அரைக்கணுங்க. தோசைக்கு நான் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்துட்டேங்க. உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்ச உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்த சோள மாவு கூட ஊற்றிக்கலாம். உளுந்து மாவு உள்ள சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு சோள மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் மாவு நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் மாவு கட்டியாயிருங்க. 6 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த சோள மாவு தோசை கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி வச்சுக்கலாங்க. இதோட விலாக முடிச்சுக்கலாம்.